ராட்சசன் ராம்குமாரோட நெக்ஸ்ட் மூவியோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ வந்திருக்கு. டைட்டில் 2 வானம். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. படம் எந்த ஜானரில் இருக்குங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தியிருக்கு. விஷ்ணு விஷாலும் மமிதா பஜுவும் இதில் லீடாக நடிக்கிறாங்க. தீபுனியன் தாமஸ் மியூசிக் பண்ணுறாரு. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெல்லி ரிட்டர்ன்ஸ்னு இப்போ நம்ம கார்த்தி லோகேஷ் கனகராஜோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கைதி 2 ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இதில் கிளியராக தெரியுது. ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. கைதி 1 பார்த்தாக்கா பெரிய பட்ஜெட் கிடையாது. ஆனால் இந்த கைதி 2 பெரிய பட்ஜெட்டில் ரெடியாக போகுது. நிறைய ஆக்டர்ஸும் உள்ளே வர போகிறாங்க. மோஸ்ட்லி 2026 கைதி 2 ரிலீஸ் ஆகிடும். நம்ம ஏகேவோட குட் பை அக்லி ஒரு April 10 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் ரிலீஸ்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே தேட்டர் அக்ரிமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக PVR, ஐநாக்ஸ், சினிபோலிஸ் மாதிரியான மல்டிப்ளெக்ஸோட தேட்டர் அக்ரிமெண்ட்லாம் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் ஆகாது. ஆனால் குட் பை அக்லிக்கு நடந்திருக்கு. நம்ம ஏகேக்கு பார்த்தாக்கா இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு படமும் இந்த மாதிரி வெல் பிளான்டாக அமையலன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி இந்த படத்தோட போஸ்டர் டீசர்லாம் வேறு லெவலில் விட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை செம்மையாக ஏற்றிட்டாங்க. அட்வான்ஸ் புக்கிங்குமே ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். குட் பை அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஓஜி சம்பவம் ஒரு March 18 லான்ச் பண்ண போகிறாங்க. டீசரோட மேக்கிங் வீடியோ நேற்று ஈவினிங் வந்தது. அந்த மேக்கிங் வீடியோமே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக்குற விதத்தில் தான் இருந்தது. ஆதிக்கோட டைரக்ஷனில் ஜி பிரகாஷோட மியூசிக்கில் ஒரு April 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. March 7 ரிலீஸ்க்கு பிளான் போட்ட படம் தான் ஷாமோட அஸ்திரம். ஆனால் இந்த படம் பிளான் பண்ண மாதிரி அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த படம் March 21 ரிலீஸ்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலையாள சினிமாவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் தான் பாசில் ஜோசப். இவர் பராசக்தியில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஷூட்லேயும் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. பாசில் ஜோசஃபோட ஃபஸ்ட்டு தமிழ் படம் இதுதான். ஸோ இதில் இவரோட ரோல் எப்படி இருக்க போகுது, ஸ்க்ரீன் டைம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுதா கோங்கரா டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், ரவி, அத்ரவா, ஸ்ரீலீலா இதில் நடிக்கிறாங்க. மியூசிக் ஜி பிரகாஷ். ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்க. மலையாள சினிமாவில் ரீசெண்டாக வந்து பெரிய பிளாக் பஸ்டரான படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. தமிழ்லேயே இந்த படம் நேற்று தான் வந்தது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா ஒரு March 20 இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் டேவிட் வார்னர் தெலுங்கு மூவி ராபின்ஹுட்ல ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருக்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவரோட ஒரு போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. வர March 28 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சியான் விக்ரமோட வீரதீர சூரனோட ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு படம் செம்மையாக வந்திருக்கிறதா ப்ரொடியூசர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வீரதீர சூரன் March 27 ரிலீஸ் ஆகாதுங்கிற மாதிரி லாஸ்ட் 2 டேஸாகவே சோஷியல் மீடியாஸில் நியூஸ் வந்தது. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக இந்த ட்வீட் இருந்தது. மோஸ்ட்லி இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒரு March 20 ரிலீஸ் ஆகிடும். சித்தா எடுத்த SU அருண்குமாரோட டைரக்ஷனில் ஜி பிரகாஷ் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு ஆக்ஷன் படமாக இது ரெடி ஆகிருக்கு.